ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி சேமியா இன்றைக்கி செய்யலாம். அணிலில் பிரியாணி சேமியான்னு ஒன்று இருந்தது, அது வாங்கியிருக்கோம் நாங்கள். அதில் வந்து இந்த மாதிரி பவுடரும் பிரியாணி சேமியா மசாலாவும் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு வந்து வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, என்னென்ன காய் வேணுமோ அந்த எல்லா காயும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலேயே வந்துட்டு உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சேமியாவுக்கு மட்டும்தான் நாம் வந்துட்டு உப்பு போடணும். இப்போ நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் இந்த சேமியாவுக்கு வந்து 600 ml தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நாம் வந்து 600 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் காய் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம 600 ml தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அணில் பிரியாணி சேமியாவை நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நாம் வந்து சேமியாவை போட்டுடலாம். இப்போ சேமியாவை போட்டாச்சு. மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் நல்லா வாசம் அடிக்குது, பிரியாணி வாசம் அடிக்குது. ஒரு 5 minutes கழித்து பார்ப்போம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் சேமியா. பிரியாணி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே வந்து எண்ணெயோ நெய்யோ ஏதாவது கொஞ்சம் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. பிரியாணி சேமியா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.